வணக்கம் மக்களே வந்துருச்சு. நான் தான் உங்க அசோக் கியாஸ். இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ராம் அப்துல்லா ஆண்டனி. ஸோ இந்த படத்த பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய டைரக்டர் ஜெயவேல். அ அண்ட் தென் இந்த படத்துல வந்து யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிங்கர் சூப்பர் சிங்கர் பூவையார், அ சவுந்தரராஜன், சாய் தீனா, வேலா ராமமூர்த்தி சார், அப்புறம் நம்ம சாம்ஸ் என்கின்ற ஜாவா சுந்தரேசன். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் வந்து ராம் அப்துல்லா ஆண்டனி. ஓகே. லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சோசியல் மெசேஜோட இந்த படத்த வந்து முடிச்சிருக்காங்க. இதுல வந்து இன்னும் வந்து ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து கிளைமாக்ஸ் வந்து வரும்போது, "என்னடா இதுதான் கிளைமாக்ஸா? இந்த 3 பேரும் இப்படி பண்ணிட்டாங்களே!" அப்படின்னு இதுதான் கிளைமாக்ஸா அப்படின்னு நெனைக்கிறப்போ, அங்கருந்து கட் ஆகி இன்னொரு ஒரு செகண்ட் கிளைமாக்ஸ் வந்து ஒண்ணு குடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா வந்து படத்துல வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து ரொம்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மூவிலயே வந்து ஒரு போல்டா சொல்றதுக்கு ஒரு பெரிய வந்து கட்ஸ் வந்து டைரக்டர் ஜெயவேலுக்கு இருக்கு. ஸோ அதுக்காகவே வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வந்து குடுக்கணும். அண்ட் தென் வந்து இந்த படத்துல நடிச்ச அந்த 3 பசங்களா இருக்கட்டும், பூவையாரா இருக்கட்டும், அஜய் ஆகட்டும், அண்ட் தென் வந்து இன்னொரு தம்பி வந்து நடிச்சிருக்காங்க. அப்துல்லாவா நடிச்சிருக்க அந்த தம்பியா இருக்கட்டும். 3 பேருக்கும் ஒரு 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 சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தனித்தனியா டைரக்டர் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து படத்துல வந்து குடுத்துருக்காரு. ஸோ அந்த 3 பேருமே வந்து ரொம்ப அழகா வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் தென் வந்து இந்த படத்துல வந்து மைனஸ் என்ன அப்படின்னு வந்து நம்ம பெருசா வந்து நம்ம மைனஸ வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் மூவிய வந்து இந்த அளவுக்கு போல்டா குடுக்கும்போது நெறைய கரெக்ஷன்ஸ் வரும். நெறைய கன்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் அந்த மாரியான நெறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து இந்த படத்துலயும் இருக்கு. ஸோ அத வந்து நம்ம பெருசா எடுத்துக்காம, அந்த கடைசியில குடுத்துருக்க அந்த கிளைமாக்ஸும், அந்த சோசியல் மெசேஜும் வந்து அது ஒண்ணு போதும்டா இந்த படத்த தூக்கி நிறுத்த அப்படின்னு சொல்ற மாரியான ஒரு சோசியல் மெசேஜ். ரொம்ப இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல என்னென்ன பிரச்சனை இருக்கோ, அத வந்து ரொம்ப வந்து கையில எடுத்து வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கேஷுவலா வந்து புழங்குது. ஸ்கூல் பசங்களா இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற பசங்களா இருக்கட்டும், இல்ல பெரியவங்களா இருக்கட்டும், எல்லார்கிட்டயும் அது வந்து ரொம்ப ஒரு கேஷுவலா வந்து யார் வேணாலும் போயிட்டு அத வாங்கி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேன் பண்ணணும். இது வந்து இருக்கவே கூடாது. அதுக்கு இவரு எடுத்த ஒரு முயற்சி வந்து ஒரு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்ல முடியும். முதல் முறையா வந்து படத்த வந்து எடுத்திருக்காங்க. நெறைய சீன்ஸ்லாம் பார்க்கும்போது, ஓகே ஒரு புது டைரக்டர் அப்படின்ற மாரியே தெரியல. அ ரொம்ப நல்லா சூப்பரா வந்து வொர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருந்தாலும் பரவால்ல. கண்டிப்பா எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் வந்து ராம் அப்துல்லா ஆண்டனி இருக்குது. ஸோ நீங்க எல்லாரும் வந்து கண்டிப்பா ஃபேமிலியோட போயிட்டு உங்க அப்பாவா இருக்கட்டும், உங்க அண்ணனா இருக்கட்டும், உங்க தம்பியா இருக்கட்டும், எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் ராம் அப்துல்லா ஆண்டனி இருக்குது. ஸோ அடுத்த ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.